கோடைக்கால சுற்றுப்பயணங்களை முடித்துக்கொண்டு பிரித்தானியா திரும்பும் பயணிகள் தங்களது பயணப் பொதிகளில் சில குறிப்பிட்ட உணவுப் பொருட்களை கொண்டு வந்தால் அவர்களுக்கு 5000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படும் என பிரித்தானிய சுற்றுச்சூழல், உணவு மற்றும் கிராமப்புற விவகாரங்கள் துறை எச்சரித்துள்ளது. பிரித்தானியாவின் கால்நடைகள் மற்றும் சுற்றுச்சூழலை கணை நோய் மற்றும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் போன்ற கொடிய நோய் தொற்றுகளிலிருந்து பாதுகாப்பதற்காகவே இந்த கடுமையான உயிரியல் பாதுகாப்பு விதிமுறைகள் கொண்டுவரப்பட்டுள்ளன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், சுவிட்சர்லாந்து மற்றும் நோர்வே போன்ற நாடுகளிலிருந்து வருபவர்கள் பின்வரும் பொருட்களை தங்களது சொந்த பயன்பாட்டிற்காக கூட பிரித்தானியாவிற்குள் கொண்டுவர முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாட்டிறைச்சி, பன்றி இறைச்சி, ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி மற்றும் அவற்றால் செய்யப்பட்ட சொரிசோ, சொசேஜஸ் போன்ற உணவுகள், சீஸ், வெண்ணெய், தயிர் மற்றும் ஃப்ரெஷ் பால் தயாரிப்புகள், குழந்தைகளுக்கான பால்மா மற்றும் மருத்துவ காரணங்களுக்கான சிறப்பு உணவுகள் மட்டும் பிராண்டட் பாக்கெட்களில் அதிகபட்சம் 2 கிலோ வரை அனுமதிக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத ஏனைய இலங்கை, இந்தியா உட்பட பல நாடுகளிலிருந்து பிரித்தானியா வருபவர்கள் தலா 2 கிலோ வரை மட்டுமே சீஸ், பால், வெண்ணெய், தயிர், பன்றி இறைச்சி, மாட்டிறைச்சி மற்றும் ஆட்டிறைச்சியை கொண்டு வர முடியும். ஒருவர் அதிகபட்சமாக 20 கிலோ வரை மீன் உணவுகளை கொண்டு வரலாம். மாம்பழம், வாழைப்பழம், அன்னாசி, தேங்காய், எலுமிச்சை, பேரிச்சம்பழம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட பருப்பு வகைகளை தவிர ஏனைய பெரும்பாலான பழங்கள் மற்றும் காய்கறிகளை கொண்டு வர தாவர சுகாதார சான்றிதழ் கட்டாயமாகும். பயணிகள் தங்களது சூட்கேஸ்களில் இருக்கும் தடை செய்யப்பட்ட பொருட்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் தானாக முன்வந்து ஒப்படைத்தால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்படும். ஆனால் இப்பொருட்களை மறைத்து வைக்க முயன்ற அதிகாரிகளிடம் சிக்கினால் 5000 பவுண்டுகள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைக்கும் முகம் கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.